ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னோடய டைப் ரைட்டிங் கிளாஸ்க்கு தான். இது வந்துட்டு என்னோட டெய்லியுமே நான் 1 ஹவர் வந்துட்டு டைப் ரைட்டிங் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி நம்ம பஸ்ஸில் தான் போகிறோம். இப்போ 1 வீக்காக வந்துட்டு நான் பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கேன். ரொம்ப வெயிலாக இருக்குது. அதனால் போகும்போது பஸ்லேயும் வரும்போது நடந்து வந்துடுவேன். என்னோட அடுத்த ஸ்டாப்பிங்லேயே தான் வந்துட்டு நான் இறங்கிடுவேன். இருந்தாலும் பரவாயில்ல, பஸ்ஸில் போய் இறங்கிக்கலான்னு இறங்கிட்டுருக்கேன். ஸோ கவர்மெண்ட் பஸ் தான். இப்போ வந்துட்டு என்னோடய இன்ஸ்டியூட் வந்துட்டு இங்கே தான் இருக்குது, இந்த பில்டிங்கில். சரவணா டைப் ரைட்டிங் இன்ஸ்டியூட்டுக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். வாங்க என்னோடய இன்ஸ்டியூட்டை பார்க்க போகலாம். அப்படியே ஸ்டெப் ஏறி போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்க கடையிலே தான் வந்துட்டு இன்ஸ்டியூட்டாக ஓப்பன் பண்ணியிருக்காரு சார். இதுதான் வந்துட்டு அந்த டேபிள், சாரோட டேபிள் அண்ட் அவரோட சிஸ்டம் இருக்குது. இந்த மூணுமே வந்துட்டு இங்கிலீஷ் டைப் பண்ணுற மிஷினுங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிறது இதுவுமே வந்துட்டு இங்கிலீஷ் டைப் பண்ணுறது தான். 2 தமிழ் மிஷின் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 1ஆம் நம்பரும் அண்ட் 2ஆம் நம்பர் மட்டும் தமிழ் டைப் ரைட்டிங் மிஷினாக இருக்குது. அதுக்கப்புறம் இருக்க 2மே வந்துட்டு இங்கிலீஷ் தான். சின்ன இன்ஸ்டியூட் தான், ஆனால் சார் சூப்பராக சொல்லி தருவார். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அவர் சொல்லிக் கொடுத்தா நமக்கு நல்லா புரியும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த காமராஜர் சிலை இருக்குல்ல, அந்த வழியாக தான் நம்ம வந்தோம். இந்த புக்கு வந்துட்டு டெய்லியுமே வந்தோடனே பேசிக் அடிக்க சொல்லுவார். அதில் இருக்க ஒரு 2 லைனை வந்துட்டு நம்ம அடிச்சுக்கிட்டோம்னா ஸ்பீட் அடிக்கும்போது, அதாவது பேராகிராஃப் அடிக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்துட்டு பேராகிராஃப் அடிக்கிற புக்கு. இந்த புக்கு வந்துட்டு ஒரு பேஜ் ஃபுல்லாமே நம்ம 10 மினிட்ஸில் கவர் பண்ணணும். ஆனால் 10 மினிட்ஸில் என்னால் கவர் பண்ண முடியலங்க. ஜூனியர் வந்துட்டு 10 மினிட்ஸில் கவர் பண்ணிட்டேன். ஆனால் சீனியருக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பேரா, அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் ப்ராக்டிஸ் வேணும். இந்த 1ஆம் நம்பர் மிஷின் தான் என்னோடய மிஷினு. பேசிக் அடிக்கிற புக்கை எடுத்துகிட்டு நம்ம இப்போது பேசிக் அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். பேசிக் அடித்தோம் அப்படின்னா ஃபிங்கருக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் மாதிரி தாங்க இருக்கும். ஸோ அதனால் டைப் ரைட்டிங் போகிறவங்களாம் இருந்தீங்கன்னா எப்போ அடித்தாலும் சரி, நீங்கள் வந்துட்டு ஸ்பீடுக்கு முன்னாடி இந்த ஒரு 2 டைம் வந்துட்டு பேசிக் அடிச்சிங்கன்னா ஃபிங்கருக்கு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ மேலே இருக்க அந்த மூடி மாதிரி இருக்குது இல்லைங்க, அதை வந்துட்டு கழட்டி வச்சுட்டு அடித்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிட்டு நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சார் சொல்லுவார். எனக்குமே அது அப்படி தான் தோணுச்சு. இப்போ 2 பேப்பர் எடுத்துக்கலாம். பேப்பர் எடுத்துகிட்டு மிஷின்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அடிக்கலாம். இன்சர்ட் பண்ணும்போது அந்த லிவரை கீழே தள்ளிட்டு இப்போ பேப்பரை இன்சர்ட் பண்ணணும். திரும்பியும் அந்த லிவரை மேலே லாக் பண்ணிவிட்டு அந்த பேப்பர் மேலே வரணும்ல, அதனால வந்துட்டு அதை ரோல் பண்ணோன்னா பேப்பர் மேலே வந்துடும். இப்போ பேப்பர் வந்துட்டு தொங்கிட்டே இருக்குல்ல, அதனால வந்துட்டு அது படப்படான்னு அடிக்கும் நம்ம டைப் பண்ணும்போது. அதனால் இந்த கம்பிக்குள்ளே வச்சு ஒரு லாக் போட்டு நம்ம வந்துட்டு டைப் பண்ண ஆரம்பித்தோன்னா அந்த சவுண்டெல்லாம் இருக்காது. இப்படி தான் டெய்லியுமே நான் பண்ணுற டைப்பிங் ப்ராக்டிஸ் வந்துட்டு போயிட்டுருக்கு. இது முடிச்சதுக்கப்புறமா நம்ம நேராக நடந்து தான் வீட்டுக்கு போக போகிறோம். இது முடிச்சுட்டு ஒரு 2 டைம் நான் ஸ்பீட் அடிப்பேன். டைம் இருந்துச்சுன்னா 3 டைம் அடிச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா கண்டினியூவாக அடிக்க முடியாது, கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிரும். சரி வாங்க, முடிச்சாச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம். இப்போ நான் நடந்து தான் போயிட்டுருக்கேன். மெயின் ரோடு வழியாக, பஸ்ஸு போன ரூட்டில், அதே ரூட்டில் தான். இப்போ வந்துட்டு மெயின் ரோடு வழியாக நடந்து போயிட்டு சைடில் தெரியுது பார்த்தீங்களா சோளக்காடு. அந்த சோளக்காடு பார்க்குறக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே நடந்து சோளக்காட்டுக்குள்ளே வந்துட்டோம்னா வெயிலே தெரியாதுங்க. சோளக்காட்டுக்கு தண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க போல். ஸோ அதனால் நம்ம அப்படியே சோளக்காட்டு வழியாக தண்ணி கட்டுறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு போகலாம். இது வந்துட்டு பெரிய ரோடாக இருக்காது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒத்தையடி பாதையாக தான் இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். வாங்க என் கூட சேர்ந்து நீங்களும் எங்கள் வீட்டுக்கு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது போல் கிராமத்து வீடியோக்கள் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.